ஒரு ஆண் மகனே காதலுக்கு திருமணம் செய்து குழந்தை பெற்றால் என்னோட சாபம் நீங்கள் சொன்னாங்க. இந்த சாமி ஆம்பளை தானே கிடையாது. நாங்க ஆபரேஷன் பண்ணிட்டோம். நாங்க 2 பேரும் பொட்டிங்க. நாங்க 2 பேரும் பாண்டிச்சேரி போய் மூட்டி அறுத்திட்டோம். மூட்டி அரைக்க வச்சுதான் உடம்புல தண்ணி கோத்துங்குது. மூஞ்ச பத்தியா ஏண்டா மூஞ்ச பத்தியா ஆளு பத்தியா சேலத்துல கிளம்பி வச்சு தலையில சீமாவோட கூட அவங்கள ஏண்டா ஏய் ஆமா உங்க சாவி ஒரு ஆண் மகன் தானே அப்படிங்களா? என்னங்க வாங்க கட்டி அடிங்க காது செய்யுங்க முட்டை குடிங்க. ஆண் மகன் தான். ஆனா முற்றம் திறந்தவன். அவர் வண்டி பீஸ் பூட் இன்ஜின்ல காயில் இல்ல, கிரீஸ் ஆயில் காயில். வண்டி செல்ஃப் எடுக்காது. சரி சரி போயிட்டா. ஏய் அது செல்ஃப் இதெல்லாம் எப்படி
ஐயா முடியாது அம்மா ரவுண்டு சுத்திரல வெட்டுங்க ரவுண்டு கஞ்சி வெட்டுங்க ரவுண்டு மாமா ஐயா ஐயா கைகள ஊத்து வர ரோலுக்கு கொட்டியே நாளைக்கு எப்படி 10 பேர் வருது ஏடியப்பா அப்படி வரலாம்னு இருக்கா ஆம்பளை தானே அவரு அவரே ஒரு ஆம்பளை இருந்தா தப்பா நினைச்சுக்காத இப்ப அவரே ஒவ்வொரு நாள் நோவ மாட்டேங்க அவரே ஏங்க வர சாச்சா ஓடி எட்டி தெரியல பொட்டியான Govinda
யோகந்தான் கொஞ்சம் போரு நான் எடுத்து வைக்கணும் பின்னால வைக்கணும் தன்னால ஏன் மச்சான் மல்லிய மச்சான் மல்லிய வச்சானில என்னமோ உண்டா நான் எடுத்து வைக்கணும் பின்னால வைக்கணும் தன்னா அந்த பையன் சொல்றான் எல்லாரும் சாமியாரை விட்டது என்ன ஒன்றுனா கிணறு தள்ளி போறான். அவன் சொல்றான் அவன் போய் சரி போயிட்டோம். என்ன போகட்டா வா முடியாது. என்னால முடியாது. வேணாம். இந்த பாத்தியா என்கிட்ட காட்டுறது இந்த மண்மதில் எல்லாம் அது இருக்கின்ற மதுரமணி நாட்டை மதக்கரகத்தை காட்டி அவனுக்கு ஒரு குழந்தை பெருத்தால் மீண்டும் நீ ஆண் பிள்ளையோட சென்று என்ன போல ஒரு நாட்டோடைய அரக்கனா இருக்க வேண்டும், அவனை காதலிக்க வேண்டும், அவனுக்கு நான் கர்ப்பமாக வேண்டும். அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் என்னுடைய சாபம் நீங்க விடும் அல்லவா? இதோ தேடி செல்கிறேன். அந்த மதக்கல்வி முடிவேனா நாம் எல்லோரையும் ரட்சிக்கிறேன். மாயாதேவியும் ஒருவனத்தை சேர்ந்தார்கள். அப்பொழுது சொல்லக்கூடிய யார் என் உருவத்தில் சேர்ந்தார்கள்? அப்போது என்று சொல்லக்கூடிய ஆட்டின் உருவத்தை சேர்ந்தார்கள். அப்போது வேற செங்க போன்று விசேத்திரன் வீரன் துன்பன் 3300 பிள்ளைகளை பெற்றார். அணியா வரம் பெற வேண்டும் என்பதற்காக அக்கினி குண்டத்திலே தப்போ தகட்டினை நாட்டி சிவனம் சிந்தை உருக தவம் செய்து எந்த அண்டங்களை சொல்லும் எப்போது செல்ல வேண்டும்?
ஐயா வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்பா. நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க நல்லா சாப்பிடு. நான் இப்பதான் வந்தேன் ஏதோ வயிற்று மாதிரி கட்டின்னு வரேன் எஜமான பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சரி பார்த்து வரேன் போய் பாரு பாரு. எஜமான பார்த்து வரட்டுமா போயிட்டு வாப்பா. ஏ சாமா போடா பாடா சரி நான் போயிடுறேன். சரியா என்ன எது கூப்பிட்டு அனுதினமும் நாடகத்தை தவறாமல் வர வேண்டும் கோயில்ல மாடு மேய்க்கலாட்டு அப்படித்தானே இருக்கும் செல்லியார் மாதிரி கத்துறாடா ஒரு தவளை சரியா என்ன எது கூப்பிட்டீங்க கூத்தாடு தானே கூப்பிட்டீங்க என் சூத்து மேல அடிக்க கூட்டாங்கன்னா உனக்கு நான் வேணுமா எடுக்கும் பகுதி என்னடா காவல்காரன் யாரு காவல்காரன் யாரு எங்கன்னா புரியுதாடி சொல்றது அரைக்க குறைக்கு வேகமாக ஓடி ஒரு மணி கால தாமதம் வாங்கி
வாங்கி வாங்கி வா அங்கே சுத்திங்க அவமானம் என்னப்பா பிடிக்காத பதை என் பொண்டாட்டி விட்டாலும் விட்டுடுவாளே என் மாமியாக்காரு கேப்பாளே நாட்டுல இதான் நிறைய பேர் இருக்கிறீங்க மானாகாரி கப்பாளா என் பொண்டாட்டி விட்டாலும் விட்டுடுவா என் மாமியாக்காரு கேப்பாளே என்னடா தொட்டு தொட்டு பாப்பாளே இதெல்லாம் கூட பண்றாங்களா எதா அது தப்பா நினைக்காத என் மாமா இருக்கிறாங்க மாமியாரு ஒரு 3 வெள்ளி அவருக்கு அண்ணா கொடுக்குறேன் அந்த வெள்ளியா நாங்க தொட்டு தொட்டு அண்ணா என்ன பண்ற சித்தி நடப்பீங்க சித்தி நடப்பீங்க நான் சிரித்தான் நான் சிரிப்பேன் நான் அழுவேன் நான் அழுவேன் நான் ஓடினான் நானும் ஓடுவேன் நான் உண்டான் நானும் உண்ணுவேன் நான் உறங்கினான் நானும் உறங்குவேன் நான் இறந்தேன் நியாயமாயிட்டு நான் சாவணுமா நீ எங்கன்னா ஊருக்குள்ள கடன் வாங்கிட்டு இருப்ப நீ எங்கன்னா சாவணும் நான் சாவணும் கூட எல்லாத்துக்கும் வரும் சாகுனா மறுகுரு எல்லாத்துக்கும் வர எல்லாத்துக்கும் வர சாவணும் சாவனா மறுகுரு தெரியுமா என் பொண்டாட்டிக்கு அவன் கூத்து பாத்துக்கிறேன் ஐயா நீ அடிக்கிறதுக்கு என்ன தெரியும் பண்ணுவா அவன் எப்படி நினைப்பா இனிமே நாடகத்துக்கு அனுப்ப கூடாது அவன் அவன் நம்ம வீட்டுல அடிக்க முடியல அவனால கூத்தெல்லாம் போய் வர மாட்டான் இன்னும் நாள் கூப்பிட்டான் அவனை அன்னைக்கு நினைச்சு உட்காந்து இருப்பான் ஆனா எங்க உட்காந்து மட்டும் தெரியல தெரியல நினைக்க கூடாது ஒட்டை அப்பதான் சொன்னேன் கதையில போட்டேன் நீ எல்லாம் மச்சா ஒருத்தவரோட எறும்புல கால விடுங்க இல்லடா புத்துல கால விட்டு எடுக்க முடியாதுடா தாண்ட ஏண்டா போன பருவத்து எவ்வளோ பையா யாரு எங்கன்னா ஊரா பேண்ட் அடிச்சு ஊர் தொட்டு விட்டு வருவேன் இந்த தொழில் எடுத்து நான் உங்க மேல கூத்து மேல வாங்க நான் கூத்தாடுறத விட 4 பேர் தெய்வீக கலை இதுவா இது தானா எப்ப பெரிய தேவடியா கலையாக்குது நீ எப்படி பயன்படுத்துறியோ அதை வச்சுதான் தெய்வமாக நினைத்தால் தெய்வம் அட்வான்ஸ் தவறாக நினைத்தால் தவறுதான் அட்வான்ஸ் வாங்கினாங்களா வர்ற புதுசுல எப்படி தெரியுமா வரானுவா நான் ஒரு கம்பெனில கூட கையை நீட்டல எப்பா அந்த கம்பெனில முன்ன ஆடிங்க அந்த கம்பெனி ஓன நம்பருக்கு அவருக்கு அந்த பேச்ச கிடையாது இப்படிதான் 4 பேர் உன்னை ஏமாற்றுவாங்க சொத்து கேள்வி அவருக்கும் எனக்கும் பேச்சே கிடையாது அவர்கிட்ட சண்டை போட்டு 3 மாசம் ஆகுது இதையே சொல்லி சொல்லி வெகு நாளா நானும் ஏமாந்துட்டேன் உனக்கு என்ன சொல்லுது அந்த நம்பர் கொடுப்பா இல்ல நான் பேசுறதே கிடையாது அவர்கிட்ட பேசினாக்கா பெரிய சண்டை போடுறதுனால பேசுறது கிடையாது சரி புள்ள நம்பி சொல்லுதுன்னு கேக்குறது எவ்வளவு கேட்பேன்னு கேள நான் தான் ஏதோ துட்டு வாங்கி வந்து ஆடி கிடக்கு பார்த்தா எங்க அம்மாலே எவ்வளோ வாங்கியிருக்கேன் ஒன்னும் இல்ல போன வருஷம் ஒரு 90,000 வாங்கியிருப்பேன் இந்த வருஷம் சீட்டு காட்டு போயிட்டு இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா 35,000 இருக்கும் 40,000 இருக்கும் போனேன்றான் சொல்லி போட்டு அவனோட போய் கேட்டு போறேன் நீ எவ்வளோ வாங்கிக்கிற கம்பெனிக்கு 2,50,000 நம்ம தள்ளி வச்சிட்டு நம்ம முக்கி தாயில இருக்கிற உரிய கூட வச்சுட்டா எதுமா ஆனா என் கம்பெனி ஒரு 4 பேர் என்ன வாய வைக்கும் வாய வச்சுட்டாங்களா நல்லா வைக்கிறான் 4 நாளைக்கு வந்து சூத்த காட்டுறான் 50 நாளைக்கு வந்து வாழை காட்டுறான் இப்படியா போய் என் குழப்பு எத்தனை லட்சம் 31 லட்சம் ரூபாய் போய்ங்குது முன்னும் எங்கன்னா வட்டி கொடுத்தாங்களோ உட்காந்துக்கிட்டே வட்டி வாங்கி சாப்பிட்டு இருப்பேன் போய்தான் எல்லா
எல்லாம் கம்பெனிக்கு அட்வான்ஸ் வாங்கி ஏமாத்துறானுங்க. ஆ, நீ நியாயமான ஒண்ணு கேள்விப்பட்டுக்கிறான். ஆ. அதான் நீ ஒரு கம்பெனில கூட வாங்கலாம், நீ எத்தனை கம்பெனில வாங்கிக்கிற? சத்தியமா உங்க அம்மா தாலி ஏற்கனவே வேற கம்பெனி இந்த கம்பெனி வேற கம்பெனி ஆடுவேன். கம்பெனில வாங்கிக்கிறா, 3000 கம்பெனில. நான் ஒரு 3000 கம்பெனி வாங்கியிருப்பேன். அதெல்லாம் வாங்கிட்டாங்க போடுகிற கம்பெனியா அங்க வாங்கி இங்க போடுறேன், இங்க வாங்கி அங்க போறான். ஒருத்தர் ஏமாத்துறான், இன்னொருத்தர் ஏமாத்துறான்டா. ஏய், என்ன சுதா சோத்திரம்பான்னு கேக்குறாரு. நாங்க எப்படி கேக்குறாங்க? சுதா சோத்திரம்பான்னு என்ன கேட்ட உடனே நாங்க பெட்டிக்கார எப்படிங்க இந்த வருஷம் நான் வேற கம்பெனிக்கு போவாங்கிறேன். நீ அடுத்த வருஷம் வேற ஆளை பாத்துக்கிட்டு ஆளை பாத்துக்கிட்டு சொல்லிட்டு ஏய், பாவி மனுஷன் எவ்வளவு வாங்கினேன்? எவ்வளவு? 4.25 லட்சம். இவரு ஏங்காட்ட பணத்தை வாங்கி அம்மா பேரு பேக்கரி வச்சுக்கிறேன். அம்மா அந்த பேக்கரியே சம்பாதிச்சு பெரிய ஆளுங்க. அவர் பிழைக்க தெரிஞ்சவரா? நான் பிழைக்கிறதுக்கு ஏமாந்துறேன். டேய் 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 இருமிதம்மா போய் கரிப்பியா. பாய் கறக்க மாட்டாரா? பாய் அவர்தான் காமிக்கிறா. போய் கறி பிரியாணி. சாப்பிடா என்னடா மச்சானுக்கு என்ன ஆச்சு? என்னடா அடிச்சு வாயில போட்டு போடுறா. ஏடா அதுதான் அடிச்சு வாயில போடுறா. மச்சான் மச்சான் என்னடா மச்சான் மச்சான் இந்த கைய வச்சு பட்டினி ஏய்டா வர ஊருக்கு யாரும் விட்டுறாங்க. பெங்களூருக்கு யாரும் விட்டுறாங்க. அப்படா யாவனா யார் அம்மா நல்லா சிரிக்கிறாண்டிய யா யாவன் ரொம்ப கெட்ட தரமா நாங்க தமிழ்ல தான் கூத்தாட கூத்துக்கிறோம். தெலுங்குல பேச கூப்பிடலைங்க. ஏய் ஆளைக்கு குறைக்கு வேகமாக ஓடு. அத்தை கேக்குறீங்க? மாமே கேக்குறது மாமே கேக்குறது அதையா கேக்குறீங்க? ஏன்னா காலையில பிம்பர்ல கார்த்தம் கேக்குறீங்க. சபாஸ் சபாஸ் புரிந்து விட்டாய் புரிந்து விட்டாய் உன்னை பாராட்டுறேன் 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 அப்பா ஆட்டு ஆட்டு இங்க ஆட்டாத எல்லாம் பாப்பாங்க. கொட்டை
பையா புதல் ஓர் ஓட்டுதல் மறுபடியும் ஊம்பாது உருபாது அது பழக்கணும். ஏண்டா கால தாமதம் ரெண்டு பேரும் ஒரே கலப்பில கட்டி ஓட்டலாம் ஏற அப்படி ஏன் காலம் கேட்கல இதம்மா ஏன் காலம் தாமதம் இதம்மா எங்க விட்ட ஒரு கோழி இருந்தது கோழியா ஆமா என்னடா கோயில் வளர்க்குற கேளுங்க தப்பா நினைச்சுக்காதீங்க எங்க வீட்டுல ஒரு கோழி இருந்தது 9 முட்டை அற வச்சேன் எத்தனை முட்டை 9 முட்டை ஆயிரத்துல வச்சேன் ஆமா ஆனா அது 3 குஞ்சு தான் போச்சுது இந்த வீதி 6 ஒரு கிலோ கரு கஞ்சிட்டு எங்க வீட்டுல எங்க அப்பா 1 நான் 1 எங்க அண்ணன் 1 அடே 3 பேர் இந்த 3 பேருக்கும் 3 குஞ்சை பிரிக்கணும் பாக பிரிவினை எங்க அப்பாவுக்கு ஒரு குஞ்சு எங்க அண்ணனுக்கு ஒரு குஞ்சு எனக்கு ஒரு குஞ்சு என்னடா கொண்டே கொண்டே ஐயோ கோழி குஞ்சு கோழி கொண்டே கோழி குஞ்சு 3 குஞ்சு பிரிக்கணுமே என்ன தப்பா சொல்ற கதைலாம் சொல்றீங்க பாருங்க எங்க அப்பாவுக்கு ஒரு குஞ்சியா எங்க அண்ணனுக்கு ஒரு குஞ்சு கோழி குஞ்சு பாகம் பிரிச்சாச்சு நான் என்ன பண்ணுவேன் என் குஞ்சு அங்கே விட்டுட்டா யாருக்கும் வந்துட்டு என் குஞ்சு எடுத்து தாராள போட்டுப்பேன் எதுக்குடா நான் என்ன கூட்டால போறேன்னா என் குஞ்சு விட்டு நல்லா மேஞ்சிட்டு வரும் நல்ல கறி போடுறாங்க மீன் போடுறாங்க முட்டை சாப்பிடுறேன் எங்க அண்ணன் என்ன பண்ணுவான் எங்க அண்ணன் குஞ்சத்துனா வண்டி ஒரு டிரைவர் அடிச்சு விடுவான் அங்க விட்டா அவன் சாப்பாடு போட்டுவான் ஆனா எங்க அப்பா குஞ்சுக்கு பேரு பொல்லாத குஞ்சு இல்லடா அதுங்க வேற என்னப்பா சொல்றேன் உள்ள கூட்டாங்க போய் போயிட்டு போயிடுறா இல்ல நீங்க 2 பேரு கத்திரி பேசி கீசிக்கிறாங்களா பேசிட்டாங்கடா பேசத்துனா கீசத்துனா அது தெரியாது எங்க அப்பா குஞ்சு பொல்லாத குஞ்சு என்ன படிச்சு ஒரு நாள் எங்க அப்பா குஞ்சு வீட்டுல நம்ம அப்பா கொஞ்சம் மேயும் எப்பா ஒரு நாள் தண்ணி குடிக்க தொட்டி மேல ஏறிக்குது யார் தொட்டி மேல தொட்டி மேல எப்பா தண்ணி குடிச்சல தொட்டில ஊந்து எங்க அப்பா குஞ்சு செத்து போச்சு தவறு கீழே விழுந்து இறந்து விட்டவர் எதியா எங்க அப்பா குஞ்சு கோழி குஞ்சுடா குஞ்சு கோழி குஞ்சு எப்ப நான் ராமா முடிச்சிட்டு என் குஞ்சு பேக்ல போட்டு மூட்டு போறேன் ஊட்டாண்ட வந்து பார்த்தா கும்பலா ரவுண்டா வட்டமா 2 பேர் தான் இருக்கிறாங்க 2 பேர் எங்க அப்பா கொஞ்சம் செத்து போச்சு எங்க அம்மாவும் எங்க அண்ணன் இருக்கிறாங்க எங்க அப்பா கொஞ்சம் செத்து போச்சு என்ன பண்ண எங்க அப்பா கொஞ்சம் செத்து போச்சு எங்க அப்பா என்ன பண்ற மீதி எத்தனை குஞ்சுக்கிறியா 2 குஞ்சு இந்த 2 குஞ்ச 3 பங்கணும் கோழி குஞ்சுடா கோழி குஞ்ச எப்படி பங்குல 2 குஞ்சு மொத்தம் 3 பேர் இருக்கிறோம் 3 பங்கிடணும் என்னடா இது புதற்கமா சொல்ற பையன் அது எப்படா பங்கிடுறா பங்கிட முடியாதா பங்கிட முடியாது எப்படா எப்படியா பட்டு ஏங்க 2 குஞ்ச 3 பங்கிட முடியாதா எப்படா முடியுமா முடியாதா தெரியல சொல்றா தெரியலையா 7 மணிதான் கோழி இருக்குது அதுலே கோழி எங்க அப்பா இருக்கா 2 குஞ்சு எனக்கு ஏன்னா எங்க அப்பா குஞ்சு செத்து போச்சு ஐயோ கிளி பையா நீ எப்ப பார்த்த ஓ அறிவு ஏனடா கால தாமதம் என்றால் கட்ட கதைகளை கொட்டி அடைக்கின்றான் ஆமாங்க கோட்டையா இந்த மாதனபுரி கோட்டையை மதுராபுரி கோட்டையை மதத்தரக்கன் என்ற பெயரோடு தரக்கு நிகழ்ச்சி ஆட்சி வருகிறேன் ஆமாங்க அப்படி இருந்த போதும் என்னுடைய தந்தையா பக்காசுடைய பரம்பரையில் வந்தவன் அலம்பாசுடைய தந்தை அப்படி இருக்கேன் என் தந்தையை கொன்றவன் இதுவரை யார் என்று
தெரியவில்லை. அப்படி இருந்த போதிலும் 66 அவர்கள் கூட்டத்திற்கு தானவ தலைவராக அப்படி என்றால் என் தாயார் யாரும் ஜெகதாயே யார் அவர்களால் ஜெகதா தாயாரின் அனைவரும் சேமத்தோடு இருக்கின்றனர். அப்படியே நான் தருவே தருவே வராய் அப்படி எப்படி பாய்வதிலே புலி குட்டி, துள்ளி ஓடுவதிலே மான் குட்டி, துண்ணுவதிலே நீங்க தான் பெரிய அந்த பன்னி குட்டி. அவமானம் 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 அம்மநாட்டு பண்ணை அவமானம் கம்முனரே கொக்கு மூட்டோட ஆள வச்சு முட்டை ஒஞ்சிடும். மொட்டை இருந்தாலும் யார் கடவுள் நீங்க தான் கடவுள். நான் எங்கும் நிறைந்த நானே நானே இப்படியே இருந்தால் தந்தையை கொன்றவன் யார் என்பது தெரியுமா? தந்தையை கொன்றவனை பழி தீர்க்க வேண்டும். நாட்டு மக்கள் ஏளனமாக தூற்றுகின்றார்கள். பலம் படைத்த பிள்ளை இருந்தும் தந்தையை கொன்றவனை பழி தீர்க்கவில்லையே அப்படியே தூற்றுகின்றார்கள். அதனால் தந்தையை கொன்றவனை யார் என்று பார்க்கிறீர்கள்? ஏன் வீரை காலத்திருக்கிறேன் யார் என்று பார்ப்பார்.
டேய் நானே இவா வாக்கையடா தந்தையை கொன்றவன் யார் என்று பார்க்க வேண்டும். என்று நான் சொல்லும் தருவாயிலே ஏதோ ஒரு அழகான பெண்மணி இருப்பது உங்களுக்கு கேட்கிறது. ஆமாங்க டேய் நமக்கு தேவையா யாரு தந்தையை கொன்றவரை பழிக்க வேண்டும். அதனால திக்கு விஜயம் செல்ல வேண்டும். அதனால இப்போதே எங்கே செல்ல வேண்டும்? திக்கு விஜயம். கைகள் எவ்வளவு ஆட்டம் பண்ற ஏதோ ஒரு பெண் ஆடி பாடி போயிடா ஆடி பாடி விளையாடி கொண்டு உல்லாசமாக செல்லுகின்றார். அவளை குறுக்க போய் நறுக்க போறாங்க நான் சொல்லுகிறேன். அவள் யாராக இருந்தாலும் வைக்கங்க. நாம் எங்க போறோம்? தந்தையை கொண்டவளை படித்துட்டு வேண்டும். அதனால கையில வந்து ஏங்க, ஆமா பார்த்து வர மாட்டியா? பனை மாறுமே. நான் வர்றேன் நீ தான் பார்த்து வரணும் யாரு? ஓ, யாரோ என் தந்தையை கொண்டவளை படித்துக்க வேண்டும் என்று தெரிவி சொல்வாயிலே. எதுக்கு என்ன காவல்காரன் வச்சுக்கிறேன் என்ன எதுக்கு வச்சுக்கிறேன் யாரு எவ்வளவு நான் போய் நான் வேலைக்கு பார்க்க மாட்டேன் சரி பாரு பாரு எதுக்கு வந்து பாரு. அதனால வந்த வேலை விட்டா. ஐ ஐ ஐ கிஸ் மீ ஐ கிஸ் மீ ஹாய் பிஸ்மில்லா இல்ல ஹாய் ஐ வாட் என்ன வாட் வாட் இஸ் ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் யா கம்மி வை யூஸ் மை நேம் இஸ் நேம் மை நேம் இஸ் குஞ்சிதல்ல ஏய் இப்பதான் பேர் சொல்லுகிறேன் டேய் ஆமா என்னுடைய பேர் கேக்குறீங்க. நீங்க யாரு எந்த நாடு உங்களோட பேர் என்ன? மூதேவி. யாரு தெரியலையே. நீ ஆம்பளைன்னா அப்ப அவரு அவர் பாடு போடு பெருமை சொன்னேன் என்னடா பயிறு மல்லாட்டை என்னுடைய பேரா? ஆமா என்னுடைய பேர் கேக்குறீங்க. நீ யாரையும் பேர் என்ன? மை நேம் இஸ் ஒசாமா பில்லேடர் ஒசாமா பில்லேடர் ஒசாமா பிள்ளைடா. ஒசாமா பில்லேடர் ஒன் சைடு பிளேட். என்னடா டோலாப்பூர் காட்டுல வரும் நீ வாயில் நுழையவில்லை. ஐயோ உனக்கு நான் மணி வைக்கிறேன் ஓடு 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 போய் விட்ட இருக்கிறது இடமா இருக்கு சொல்லிட்டேன். நீ பார்த்தது இல்ல எச்சி போ எச்சி ஓடு ஓடு. ஐயோ நான் பார்க்கல. 2019 எச்சி போடா. இப்படி மறந்து பார்க்கவில்லை. நீங்க பாரு காமிக்கிறேன் அது பேர் கேட்டு உட்காரு பார்க்கல என்னடா ஏய் நான் பார்த்தேன். ஏய் ஆத்துக்கு போடுறியே ஆத்துக்கு எனக்கு இருக்குதே ஒண்ணே ஒண்ணுதான் பாம்பை இவ்வளோட எடுத்துருவேன். வா என்ன உன் பேரை சொன்னா நாங்க விட்டுருவோம். என்னத்த வழி விட்டுடுவீங்களா? பேரை மட்டும் சொல்லு. ஏய் நான் சொல்லவா அப்படியே நான்
டாய் என்னோட பேர் சொல்லிட்டா என் பேரை கேட்டி என்னுடைய பேரை கேட்டு நீ என்ன வேற அப்படின்னு போற இதான் என் பேரு அப்படி எடுத்து போய் உங்களுக்கு நான் பேர் ஒண்ணாமா அவர் பையன் நம்ம கேட்டுக்கிட்டா இவ்வளவு அருமையா நாம வந்துக்கிற வேலை என்ன இப்ப அப்பா முக்கியம் இல்ல கொஞ்ச நேரம் அக்கிங் பத்தி நான் பாத்துக்கிறேன் முடியல கூட பரவாயில்ல நான் உனக்கு துணைக்கு தான் வந்துக்கிறேன் நீ பாத்துக்கிறியா நல்லாத கேட்டா இது பண்ண மாட்டவா சீனி ஆம்பளை அதுதான் உன்னை பார்த்து நான் பயப்படுறேன் நான் ஆபரேஷன் பண்ணிட்டோம் நான் அத்து போட பாம்பே போறேன் பேரை மட்டும் ஆமா என்னோட பேரா நீ நான் சொல்லிட்டுடா இல்ல மாறு ரோல் போட்டு கடுக்குது என்ன பேரு மாடல் பேரு மாடல் பேரு சொல்லட்டுமா ஊம்பாக மறுபடியும் நான் சொல்றேன் பாடுவோம் என்ன பண்ணுது நம்மளுக்கு பழகிட்டு என்ன சொன்னேன் என்ன சொன்னா காஞ்சிபுரத்து கூட்டு பண்ணி சென்னாருவேன் என்னத்த எச்சி ஓட்டு போடி மூதே மூஞ்ச பத்தியா மூஞ்ச மூவஞ்சு பாஞ்சு கூட்டரோட சேர்ந்த மாதிரி இருக்குது தனி வாடி யாருக்கிட்ட ஏய் அப்படிலாம் செய்யக்கூடாது ஒரு வேலை பத்திரிக்கலாமா ஈச்சி எனக்கு பிடிக்காது ஒரு வேலை முட்டி போடுக்கலாம் நோ நோ நான் கத்துத்தரேன் எனக்கு போட தெரியாது ஐயோ நீ என் கூட கூட்டிட்டா போதும் நான் உனக்கு எல்லாமே கத்துருவேன் நீ போடுவியா என் கூட கூடனா நீ முன்னுக்கு தான் வருவ ஏய் நீ முட்டி போடுவியா இதுதான் வேலை என்ன சொல்ற கரகா ஈ கட்டே ஏய் வாடி ஈ கட்டே ஏய் நீ என்ன பேசிஸ் பண்ற நானா டாபர் ரெட்பீஸ் டாபர் ரெட்பீஸ் உங்க பேஸ்ட் உப்பு இருக்குதா இல்ல போட போறியா உப்பு போடுறதுதான் வாய் நல்லா சுத்தமா இருக்கு அப்படியா ஆமா இது என்ன எது அதுதான் முடி கூந்தல் இதா மூக்கு இதா கண்ணு இதா உதடு இதா அவ பேரை கேட்டு பார்த்தேன் அவன் எங்க சொல்ற மாதிரி இல்ல அவர் பெயர் நமக்கு தேவை தேவையில்லை நமது கொள்கை என்ன கொள்கை என்ன? தந்தை கொண்டவனை கழித்து தேவையில்லை நான் போல வரேன் அதனால் இங்கே செல்ல வேண்டாம் நம்ம தம்பி ஆமா வந்தீங்க தொட்டீங்க நீங்க மட்டும் போயிட்டே இருக்கிறீங்க நீ யார் எந்த தங்கம் தனி காட்டுக்குள்ளே வந்திருக்கின்றாய் என்னுடைய பேர் தான் வினோதினி ஆமா அப்படியாடா உங்களுடைய பேர் என்னங்க என்னுடைய பெயர் மரணபடி கோட்டை ஆளக்கூடிய கோட்டை
மீன் தானா அந்த வழியில மாட்டுது எனக்கு. ஆமா, எங்க போறீங்க? மயிரை புடுங்க போறோம். யாய் என்னடா போகும்போது அவசரமா எங்க போறீங்கன்றா? அம்மா நேரம் கேட்டோம்டா. வாயை தேங்காய் ஐயோ வாயை பாரா இப்படிக்குது. என்ன வாய வச்சிருக்கோ? யாய் என் தந்தையை கொண்டவரை பைத்து வேண்டும் என்றுதான் திக்கிவிஜயம் செல்லுகிறது. என் பாதையில் இருக்கிறாரே வடகடை இல்லைங்க மாமா, என்னங்க அவர் போட நான் பாத்துக்கிறேன். வேணாம். நான் வேணாம்மா. ஏய், நான் போயிடுவா. டேய். ஓய் எச்சி போ. டேய். ஓய் செல்லும் பாதையை குறிக்கிறாய். பெண்ணால் பிறந்தால் அச்ச மனம் ஞான பயிற்சி என்று சொல்லக்கூடிய 4 வகை குணங்கள் வேண்டும். இவை அனைத்துமே உங்களிடத்தில் இல்லை. வழியே நான் செல்லும் பெருமையூர் ஆந்திர பாராமல் என்னை இப்படி வழிபடுகிறாய் எதற்காக? என்னங்க உங்களை நான் எப்பொழுது பார்த்தேனோ அப்பொழுது என்னுடைய மனசு உங்ககிட்ட தந்து. அப்படியா? ஆமா. என்னங்க கவுர் மேல ஆடுறாங்கம்மா. மேல முடிஞ்சு ஒரு 10 அஞ்சியை போட்டு போனா அவங்க கஞ்சி குடிப்பாங்க காலையில. யார் கவுத்து யார்
ஏய், அட என் சாணி சங்கம் வாங்கி சார கடை வாங்கி என் சாணி அள்ளி மூஞ்ச சலக்கு நடிக்க கிட்ட காமிச்சு ஓடி யார் குஞ்சு பார்த்து லைட் ஒன்று என்னடா இவ யாருமே தெரியல இல்ல கல்யாணம் வைக்கிறா ஆடுறால அப்பா பாக்க போகணும் பார்த்தா அவன் புத்தி ஒண்ணு புட்டு போதா என்னடா பண்றதா வாடுறான்னு கூட நம்ம தான் ஆபரேஷன் மனுஷன் சொல்லக்கூடாது டேய் டேய் ஏதோ தெரியவில்லை தன்னையே அடைய வேண்டும் நினைக்கின்றார் ஒரு பெண்ணாகப்பட்டவள் வழியாக வருகிறார் அதை நான் சேராமல் சென்றால் பாவமல்லவா வந்து ஏறும் என்ன அடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க ரெண்டு பேரும்? வெங்காயம் வெட்ட போறேன் நான் உன்னை தோல் உரிட்டா போடா போயிடுவான் ஏய், உனக்கு ஒரு வாரம் விடுமுறை தரேன், போடா போறோம் கன்யா, உன் பெயர் என்ன? எனக்கு என்னுடைய பேரு ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா வினோதினி. அழகான பெயர் கன்யே, அப்படி என்றால் என்னோடு இல்லற வாழ்க்கையில் இன்புற்று வாழ வேண்டும் என்பது உனது விருப்பம் அல்லாமே? சத்தியமா எனக்கு விருப்பம் தான், மாற்றமில்லையே, மாற்றமே கிடையாது. கன்யே, சாத்திரை போட்ட நெத்தி ஒரு வாரம் லீவ் விட்டுருந்தீங்க என்னடா ப்ராப்ளம்? ஒரு வாரம் லீவ் விட்டுருந்துச்சியா நான் ஒரு வாரம் நான் எங்க போயிருக்கா ஒரு வாரம் வீட்டுல தான் இருக்கணும், லீவ் உள்ள எங்க போடா? இல்ல நான் வீட்டுல சாப்பாடுலாம் சாப்பாடு உன் வீட்டுல தானா? உன் வீட்டுல தான். உனக்கு விடுமுறை தந்து படம் நான் தரணுமா? அப்ப நான் இங்கே ஆமா டியூட்டி கேன்சல் டியூட்டி கண்டினியூ சம்பளம் தந்தா போதும். விடுமுறை தந்து சம்பளம் தர போ. போதா ஐயே, போதா போதா சண்டை போதா போதா. போதா போயிட்டு தொத்துட்ட பதட்ட போதா. வாயில எவ்வளவு செய்தி வச்சுக்கிறேன் சாத்திரை போத நெத்தி நெத்தி அடுத்த மாட்டிய புருவம் போறேனோ கடலை கடப்பித்த கண்கள் பல்லோ முல்லை மலர் மழை வேத மொழி அப்படி யாரோ கடற்பது சிம்மாசனம் ஐயோ அடுத்தோ கடற் சங்கி சங்கி ஆயிரை மலர்த்திய வயிறு வயிறு கடந்தெடுத்த இடை பாம்பை ஒத்த சடை சடை செவ்வாடை தண்டை போன்ற கொடை கொட்டை நண்டை நிகழ முத்தி இணை காலவத்த கணித்தாள் மயிலை போன்ற சாயல் உயிரை போன்ற குரல் போன்ற பொறுமை இவை அனைத்தும் ஒருங்கே பெற்றிருக்கும் உன்னை நான் அடையவில்லை என்றால் இந்த மனத்தரனுக்கு அரைக்கரைக்கு பெயர் உன்னோடு இல்லை என்றால் தமிழ் மண்ணோடு நீ இன்றி நான் இல்லை நீ இல்லை அப்படி காலத்தை விட்டு நிரம்பியலாம் அப்படி அழைப்பியலாம் அப்படி இருக்கிறான் புரியவே மாட்டேன் அப்படியே ஆமா போடா இல்ல நாய் குருது வருது என்னடா சகுடம் சரியில்லை நம்ம நாளை பண்ணலாமே விடுமுறை கொடுத்தா இல்ல விடுமுறை கொடுத்துட்ட சாப்பாடு சாப்பிட்டு என்ன நீ லீவு கொடுத்த சாப்பாடு காசு சம்பளம் கொடுத்துட்டா சாப்பாடு யாரு சாப்பாடு யார் வீட்டுல போடுவாங்க நான் காசியா துண்ண முடியும் உன் வீட்டுல தான் சாப்பிடலாம் அது எப்படி யார் வீட்டு சாப்பிடுவேன் நான் யாரு கொட்டில வேலை செய்யறேன் யாரு கோட்டையில வேலை செய்யறேன் அப்படி என்றால் விடுமுறை தந்து சம்பளம் தந்து சாப்பாடு போற
என்னடா இது? பண்ணிட்டு வர்றேன். இதுக்குள்ள பேரா இது? யாரோ இந்த காட்டில் கானகத்தில் ஏதோ ஒரு குழந்தை அழுகிறது. வீரோ 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 யாரவில்லையே வீரோ 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 காரணி ரெண்டு காவல் என்னடா இது அக்கிரமாக்குது? இந்த புள்ள வாங்கிருக்கிறேன் எதடா நான் பிடிக்கணுமா? இது உனக்கு மெனக்கு பிறந்த குழந்தை. உனக்கு எனக்குமா? ஆமாடா. ரொம்ப நாளா ஐயோ எப்பா அப்படி எல்லாம் என்னப்பா டேய் ஓய், ஏடா உனக்கு மெனக்கு பிறந்த குழந்தை. ஏய் புல் கொச்சமா வந்தது மானக்கா என்னடா நீ இதாண்டி கொன்னடா யாரா யாரு? ஓய், சும்மா இல்லையே யாரு துப்பாக்கி? யாரு? நீ அச்சி ஏற்படி நீ ஐயோ, இவன் எப்ப மாறலாம்? டேய் ஏய், கையில பயன்பட வந்துக்கிறேன். இந்த குழந்தை கைகள் உனக்கும் எனக்கு பிறந்த குழந்தை. உனக்கும் எனக்குமா? உண்மை ஏன் தெரியுமா? நாரதர் கொடுத்த சாபம். ஆனா கமலாஜி நீயே ஒரு ஆண்மகன் நானும் ஒரு ஆண்மகன் ஆர்வம் பிடித்தவனே, எப்படி பிறந்தது என்று கேட்கிறாயா? ஒரு நேரத்திலே நாராயணனை தேடி சென்றேன். நாரதர் வந்து கொண்டிருந்தான். அவன்தான் நாராயணனை அடித்தேன். ஆனால் அவன் கொடுத்தான். ஓய், இரத்தரக்கா, உனக்கு ஆண்மை இருப்பாயா, பலம் இருப்பாயா? நான் நாரதர் என்று தெரிந்தும் என்னை அடித்தாயவா? அதுதான் உன் மன புண்ணி. நீ விடாதிரியாக போக கடவுளுக்கு சாபத்தை கொடுத்தான். போக வேண்டும் அப்படி நீ சாபத்தை கொடுத்தா, அதற்கு அழுதேன், தொழுதேன், காலை பிடித்தேன். சாமி, நான் பெண்ணாக மாறிவிட்டால், ஒரு ஆண்மை வீரமுள்ளவன் ஒரு பெண்ணாக மாறிவிட்டால் நான் என்ன செய்வது? அப்படி கேட்டு உன்னை போன்று ஒரு வீரனை நீ கட்டி அணிந்து எப்போது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதோ அப்போது மீண்டும் நீ விதத்திற்காக வந்துடுவாய் என்று தெரிவித்தான். உன்னோடு சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டது. இந்த குழந்தை உனக்கு சொந்தம் என்று தெரியா? இல்ல இவனுங்க ரெண்டு பேரையும் 143 போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்ல கமிட்டர் போறேன். என்னடா இது குழந்தை பெத்துட்டு இது பால் இல்லறீங்களா? இந்த வேம் ஸ்டேஷன்ல வச்சு போடுற கால்ல. நீ யாரு கூட வந்த? அவன் கூட வந்தியா? யார் கூட வந்தியா? நீ யாரு கூட வந்திருக்க? 143 சட்ட விதிப்படி என்ன மதுராந்தக கோர்ட்டில் ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்தை பிறந்ததால்
இது போல நடவடிக்கை தமிழ் நடப்பதால் சட்டப்படி 2 பேரும் புல் ஜெயில போவாங்க. அவர் போட்டாதவர்களே நீதி வழங்கும்படி கேளுயா. சப்ஜெக்ட் யுவர் என்னது? இப்படி வா. நீ வைக்கியா? நீ இப்படி வா. என்னது? போட வேண்டாம். ஏய், இப்போது இந்த குழந்தை உனக்கு சொந்தம். எடுத்து செல்ல போகிறாயா இல்லையா? நினைச்சா ஒரு பொண்ணு வழிய வராங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஆமா அவதான் வராங்க ஆரம்பத்தோடதான் வருவான். நினைச்சா வேணாண்டா நான் சொன்னேன் நான் தேடி போறாங்க. பாசம் எவ்வளவு பாக்கலாங்க ஏன்டா டவுசர் போடுறா? யாரு டவுசர் போடுறாங்க? ஏய், நாய் அப்படியெல்லாம் அந்த பெண்ணாக இருந்தவள் வினோதினி தான். இப்போது தன்னோடு சேர்ந்தவுடன் அவருடைய சாப விமோசனம் அடைந்திருக்கின்றான். மீண்டும் தன் போன்ற அரக்கனாக மாறி இருக்கின்றான். அதற்காக அவன் மீண்டும் பழைய நிலையை பெற வேண்டும் என்பதற்காகவே தன்னுடன் ஒன்று சேர்ந்திருக்கின்றான். உண்மையாக தெரியாமல் அப்படியே சொன்னேன். நான் போறேன்னு என்ன விட்டு நானும் கண்ணி கையில பையன் நான் போயிருந்தேன். கண்ணி பேச்சு தேவையில்லை. இந்த குழந்தை கேவலம் நீ குழந்தையை நான் எடுத்துச் சென்றார் என் நாட்டுக்கு சென்றார் என் நாட்டு மக்கள் ஏளனம் செய்வார்கள். இவனுக்கு எப்படி குழந்தை பிறந்தது என்று கேட்டால் நான் என்ன சொல்றேன்? குழந்தையை ஈன்றெடுத்தவன் நீ, என்னால் சாப விமோசனம் அடைந்தவன் நீ, அதனால் குழந்தையை நீதான் வைத்திருக்க வேண்டும். அப்படின்னா இப்போது நீ எடுத்து செல்ல முடியாது. திறமை இருந்தால் ஆண்மகனாக இருந்தால் என்னோடு நீ சமர் செய்து பிறகு செல்லடா பார்க்கலாம். முடியாது முடியாது முடியாது. கொடு போய் நான் கூறிய தவறு என்று கூறிய பாதத்திலிருந்து மன்னிப்பு கொண்டு ஓடிவிடு. யார் பாதத்திலே யார் விழுவது? உன் பாதத்திலே நான் விழுவேனா? நீ எனக்கு ஏமாத்தினாய். நீ இப்போது ஆலையில் அகப்பட்ட கருவி. என்னை எதிர்ப்பவர் அனைவருமே சிறிய துரும்பு. எண்ணி பார்த்து விடுவேன் நரம்பு. என் பாதத்திலே விழுந்து விட்டு உயிர் பெற்றோடு நீ திரும்பு. உனக்கு உயிர் பெற்ற தருகிறேன். இல்லடா சுதந்திரமாக துள்ளி திரியும் செங்கல் காற்று சூரியனை கண்டு மறையும் பனிமேகத்தினர் மன்னிப்பு கேட்பதா? செம்மறியாட்டு படையை கண்டு படையை கண்டு இந்த சிங்கம் உடலுக்குள் மறைவதா? நான் கூறுவதா நல்ல நீதி நெறி. நீயும் சொன்னால் சரி, நானும் புறப்பட்டா நான் பாடடா எனது குறி. காற்றாடா உன் நான் வந்திருப்பது உனது எல்லை. நீ கொடுத்து விட்டாய் எனக்கு தொல்லை. நான் எத்தனை முறையோ எடுத்து சொல்லை நீ கேட்பதாக இல்லை. என் விரல் இருக்கிறது. இந்த விரலை கூட உன்னால் அசைத்து பார்க்க முடியாது. ஆனால் ஆடுவ பிடித்தவனே, என் கை விரல் மடக்க உன்னால் ஆகுமா? என் கை விரல் மடக்க உன்னால் ஆகுமா?
உன்னை நம்புகிறேன். ஏன் தெரியுமா? அந்த சூளக்கரையை கண்டு சிங்கம் பயந்து ஓடாது. திறமை இருந்தால் நீயா நானா பார்ப்போம். என்னடா ஒற்றை இல்லை நீ என்னை அப்படியா? இல்ல பாப்பா. உங்க நாயும் முடியாது போச்சுது. இந்த விளக்குக்கு சமமானவன். இந்த விளக்கோடு விளையாடும் விட்டு இந்த விளக்கோடு விளையாட விட்டால் நீ அழிவது நிச்சயம் என்று தெரிவிக்கும். விளக்கோடு விளையாடும் நீ விட்டு பூச்சி இடிக்க முடிந்ததா? இந்த குழந்தையை நான் எடுத்து செல்வதாக நம்ம தப்பிச்சுமா இந்த குழந்தைய போட்டு போயிட்டான். ஆமா நீ குழந்தை நாம் சென்றால் நம்ம நாட்டுக்கு தப்பா அடிப்பாங்க. குழந்தை இந்த காரணத்திலே இந்த குழந்தையை இந்த குழந்தைய இப்போதே இந்த காரணம் புறப்பட்டு ஓடி வாங்க.